வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்யா யுக்ரைன் போர் பற்றிய தனது கருத்துக்கள் நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாக பதிவு. கேரள திரையுலகில் நடிகர்கள் மீது அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் எதிரொலி. நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. மலையாள திரையுலகில் தொடரும் பாலியல் புகார்கள் குறித்த கேள்வியால் சுரேஷ் கோபி ஆத்திரம். பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும், நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்று കാട്ടം. നിങ്ങളൊരു സമൂഹത്തിന്റെ മാനസികാവസ്ഥയെ നിങ്ങൾ വഴിതെറ്റിച്ചു വിടുകയാണ്. പരാതി ആരോപണത്തിന്റെ രൂപത്തിലാണ് നിൽക്കുന്നത്. നിങ്ങൾ ആരോടാ സംസാരിക്കുന്നത്? നിങ്ങൾ ജനങ്ങളോട് എന്താണ് പറയുന്നത്? നിങ്ങൾ കോടതിയാണോ? അല്ലല്ലോ. കോടതി തീരുമാനിക്കും. കോടതി തീരുമാനിക്കുന്നത് ഓരോ പൗരന്റെയും തലയിൽ, ബുദ്ധിയിൽ, പ്രവൃത്തിയിൽ ഇൻപെൻഡിംഗ് ആണ്. അത് അന്നേരം നടക്കും. கர்நாடகாவில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் தர்ஷன் விவகாரத்தில் உரிய விசாரணைக்கு உத்தரவு. அரசு அதிகாரிகள் சிலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சித்தராமையா தகவல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் நிர்வாகி கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். விசாரணை என்ற பெயரில் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாட்டிற்கு 573 கோடி ரூபாய் வழங்காத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தேவைப்படாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அரிசி வழங்குவதை தவிர்க்க வேண்டும். அரிசி கடத்தல் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு கருத்து. மணல் கடத்தல் வழக்குகளில் இதுவரை எத்தனை பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? தமிழ்நாடு அரசு அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி நிறுவனம் மோசடி வழக்கில் தேவநாதனை 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அனுமதி. செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மீண்டும் ஆஜர்படுத்தவும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சேலம் ஆட்டையம்பட்டி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் பணியிட மாற்றம். கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்றதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக ஊதிய உயர்வு வழங்கும் அரசாணை அமல்படுத்த கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகிய இருவர் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாங்குளம் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு. மனு மீது 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம்.
அமெரிக்காவில் இருந்தாலும் தாய் வீடான தமிழ்நாடு பற்றியேதான் என் மனம் சிந்திக்கும். திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடிதம். திமுக மீது விமர்சனம், விவாதம் செய்வோருக்கு செயல்கள் மூலம் பதில் தர வேண்டும். வார்த்தைகளால் பதில் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தார். முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் பணிகள் தொய்வின்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். நிர்வாகம் சிறப்பாக நடக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தார். சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. முதலீடுகளை ஈர்க்க இன்று மாலை அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் மரியாதை செலுத்தினார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். விசாரணையை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் மனு. அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்றாலும் ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி சண்டை தொடரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. முதலமைச்சர் ஏற்கனவே மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தோல்வியில் முடிந்ததாகவும் விமர்சனம். என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அல்ல, அவர் ஒரு கார்ப்பரேட் மேனேஜர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மீன்மினி பூச்சி, விட்டில் பூச்சியை போலதான் அண்ணாமலை என்றும் கடும் சாடல். விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன இபிஎஸ்ஐ அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக மருத்துவர் அணி செயலாளர் சரவணன் புகார். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசி வருவதாக அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கெல்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி இன்றும் நேரில் ஆஜராகவில்லை. விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக முதல்வரின் வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமென விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து. இடைக்கால முதலமைச்சர் நியமிக்க வேண்டும் என்ற சிலரின் கருத்து ஏற்புடையது அல்ல என பேட்டி. புதிய கல்விக் கொள்கை ஏற்காததற்காக தமிழ்நாட்டிற்கான நிதியை நிறுத்தி வைப்பதா என மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. நிபந்தனைகள் இன்றி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவும் வலியுறுத்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் உள்ள யானையை அகற்ற வலியுறுத்தார். மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் மனு. திமுக பாஜகவும் கார்ப்பரேட் அரசாங்கம் நடத்தி நாட்டை குட்டிச்சுவராக்குவதாக ஜெயக்குமார் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் மீனவர்களை காக்க
தமிழ்நாடு அரசும் பாஜகவும் என்ன நடவடிக்கை எடுத்ததென்றும் கேள்வி. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வரை நியமனம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக சுகாதாரத்துறை செயலர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் எனவும் கேள்வி. திருச்சி ஜீயர்புரம் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா ரொக்கப்பணம் குறித்து சரிவர கணக்கு காட்டாததால் மாவட்ட எஸ்பி வருண்குமார் நடவடிக்கை. சென்னை பூவிருந்தவள்ளியில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் 90% எம்சாண்ட் தரமில்லாமல் விநியோகம். சேலத்தில் மணல் லாரி உரிமையாளர் நல சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ஐயா 90 விழுக்காடு கிடையாதுயா. நான் தயவு செய்து சொல்றேன், 90 விழுக்காடு கிடையாதுயா. நான் நிரூபிக்க சொன்னாக்கா உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை எடுத்துன்னு நான் உங்களுக்கு எப்படி தண்ணியில அதை பண்ணா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு புரிஞ்சோம் இவ்வளவு விஷயங்கதா இதுல அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், எங்க சங்கங்கள்ல இருந்து பிச்சை எடுத்தாவது ஒவ்வொரு குவாரிக்காரன் பேர்லயும் கேஸ் போட போறோம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் சிலை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். மும்பையில் வைக்கப்படும் சிலைகள் போன்ற வடிவங்களில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகளை வாங்க மக்கள் ஆர்வம். பூவிருந்தவள்ளி அருகே 10 டன் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். கண்டெய்னர் லாரியில் கடத்தி வந்தபோது போலீசார் சோதனையில் சிக்கியது. கல்வராயன் மலை அருகே ரேஷன் கடை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அரிசி உள்ளிட்ட பொருட்களை இருப்பு வைக்க முடியாத அவலம். கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர மலைவாழ் மக்கள் கோரிக்கை. குஜராத் மாநிலம் மோர்பியில் பெய்த கனமழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய மாற்று அணை. பாதுகாப்பு கருதி திறக்கப்பட்ட அதிகப்படியான உபரி நீர் ஆர்ப்பரித்துச் செல்லும் காட்சி. இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமலதாவுக்கு இடம்.